வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். முருங்கைக்கீரை எக் சாண்ட்விச். ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்கை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஆம்லெட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதில் 2 டீஸ்பூன் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றும் அதில் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. முருங்கைக்கீரையில் இல்லாத சத்தே கிடையாது. அதில் வைட்டமின் ஏ, பி, சி, டி மற்றும் இ இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, எல்லா சத்தும் இருக்குது மற்றும் ஃபைபர் அதிக அளவில் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை இது கம்மி பண்ணும். யாரெல்லாம் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த முருங்கைக்கீரை எக் சாண்ட்விட்சை வாரத்துக்கு 2 வாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு தவாவை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த எக்கு ஆம்லேட் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வேகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆம்லேட்டை திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ முருங்கைக்கீரை எக் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாண்ட்விச்சுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நான் கீ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த கீ போடாமல் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒயிட் ப்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரௌன் ப்ரெட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் ப்ரெட்டை தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.